கிண்டி தேசிய பூங்கா எந்த மாவட்டத்தில் உள்ளது? கிண்டி தேசிய பூங்கா சென்னை மாநகரத்தின் மையப் பகுதியில் அமைந்துள்ளது. இது இந்தியாவின் மிகச்சிறிய தேசிய பூங்காக்களில் ஒன்றாகும் மற்றும் நகர எல்லைக்குள் அமைந்துள்ள அரிதான பூங்காவாகும். இவற்றில் எது ஒரு அடிப்படை பொருளாதார நடவடிக்கையாக பட்டியலிடப்படவில்லை. பொதுவாக பொருளாதார நடவடிக்கைகள் முதன்மை, இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை என 3 அடிப்படை பிரிவுகளாகவே வகைப்படுத்தப்படுகின்றன. 2, 4ஆம் நிலை மற்றும் 5ஆம் நிலை நடவடிக்கைகள் என்பவை 3ஆம் நிலை, சேவைத்துறை நடவடிக்கைகளின் உயர்நிலை சிறப்பு பிரிவுகளாக கருதப்படுகின்றன. இயற்கை காட்சியின் கூறுகளாக பட்டியலிடப்பட்டுள்ள இயற்கை அம்சங்கள் யாவை? மலைகள், ஏரிகள், நீர்வீழ்ச்சிகள், பனியாறுகள், காடுகள் மற்றும் பாலைவனங்கள் ஆகியவை ஒரு பகுதியின் நிலப்பரப்பை உருவாக்கும் இயற்கை அம்சங்களாகும். இவை புவியியல் ரீதியாக இயற்கை காட்சியின் சீனரி அடிப்படை கூறுகளாக கருதப்படுகின்றன. பாதுகாக்கப்பட வேண்டிய புவிக்கோளின் சொத்தாக கருதப்படுவது எது? உயிர்க்கோளம் என்பது நிலம், நீர் மற்றும் காற்று ஆகிய 3 மண்டலங்களும் சந்திக்கும் உயிர் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு குறுகிய மண்டலமாகும். பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களும் ஒன்றையொன்று சார்ந்து வாழும் இந்த அமைப்பை பாதுகாப்பது ஒட்டுமொத்த புவியின் நலனுக்கு அவசியமானது. அர்ஜென்டினாவின் பாம்பாஸ் தவிர தென் அமெரிக்காவில் மக்காச்சோளம் வேறு எங்கே விளைகிறது? பிரேசிலின் கடலோரப் பகுதிகள் மற்றும் அமேசான் படுகையின் சில பகுதிகள் மக்காச்சோளம் பயிரிடுவதற்கு ஏற்ற வெப்பமண்டல காலநிலையை கொண்டுள்ளன. பிரேசில் உலகின் மிகப்பெரிய மக்காச்சோளம் உற்பத்தி செய்யும் நாடுகளில் ஒன்றாகும். புவன் பயன்பாடுகளால் யார் பயனடைய முடியும்? இஸ்ரோவின் புவன் தளம் 2D மற்றும் 3D நிலப்படங்களை வழங்குவதோடு இயற்கை வள மேலாண்மை மற்றும் பேரிடர் கண்காணிப்புக்கு உதவுகிறது. இது ஆராய்ச்சியாளர்கள் முதல் சாமானிய மக்கள் வரை அனைவரும் பயன்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் தீபகற்ப பீடபூமியின் இருபுறமும் உள்ள புவியியல் அம்சம் என்ன? இந்தியாவின் தீபகற்ப பீடபூமியானது மேற்கில் அரபிக்கடலையும் கிழக்கில் வங்காள விரிகுடாவையும் ஒட்டி குறுகிய கடலோர சமவெளிகளால் சூழப்பட்டுள்ளது. இந்த சமவெளிகள் மலைத்தொடர்களுக்கும் கடலுக்கும் இடையில் ஒரு மெல்லிய நிலப்பகுதியாக அமைந்துள்ளன. ஊட்டியின் தோராயமான உயரம் எவ்வளவு? உதகமண்டலம் அல்லது ஊட்டி கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2240 மீட்டர் உயரத்தில் நீலகிரி மலையில் அமைந்துள்ளது. இது தமிழ்நாட்டின் மிக முக்கியமான மலை வாழிடமாகும். ஆறுகளால் உருவாகும் மண் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆறுகள் மலையிலிருந்து சமவெளிக்கு வரும்போது கடத்தி வரும் மணல் மற்றும் களிமண் படிவுகளால் வண்டல் மண் உருவாகிறது. இது இந்தியாவின் வடபெரும் சமவெளிகள் மற்றும் டெல்டா பகுதிகளில் காணப்படும் மிகவும் வளமான மண் வகையாகும். நயாகரா நீர்வீழ்ச்சி எந்த 2 நாடுகளுக்கு இடையேயான எல்லையில் அமைந்துள்ளது? நயாகரா நீர்வீழ்ச்சி அமெரிக்கா மற்றும் கனடா நாடுகளுக்கு இடையே பாயும் நயாகரா ஆற்றின் மீது அமைந்துள்ளது. இது ஈரி ஏரி மற்றும் ஒண்டாரியோ ஏரியை இணைக்கிறது. எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.